அந்த குளத்தின் பெயர் பெதஸ்தா. எருசலேம் தேவாலயத்தில் இது இருக்கிறது. அது ஆட்டு வாசல் அருகே, எருசலேமில் ஆட்டு வாசல், அதாவது எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் பெரிய அலங்கம் இருக்கும், அதிலே வாசல்கள் இருக்கும். ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. அதிலே ஒரு வாசல் தான் ஆட்டு வாசல். இந்த வாசல் வழியாக பலி செலுத்தக்கூடிய மிருகங்களை ஆலயத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த வாசல் வழியாக இந்த பட்டணத்திற்குள் நுழைவார்கள். அந்த வாசல் பக்கத்திலே ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளம் தான் பெதஸ்தா. அந்த குளத்தின் பெயர் பெதஸ்தா என்று அர்த்தம். பெதஸ்தா, பெதஸ்தா என்றால் அழகு. ஆனால் அங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் யார் என்றால் அலங்கோலமானவர்கள், பலவீனமானவர்கள். குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் வியாதிஸ்தர்கள் அந்த குளத்தை சுற்றிலும் உட்கார்ந்திருப்பாங்க. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனம், யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். பெதஸ்தா குளத்துக்கு சுற்றிலும் ஒரு கூட்டம் படுத்திருக்கு. அது யார் என்றால் வியாதிப்பட்டவர்கள் அநேகர். கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, கால் நடக்க முடியாதவங்க, பிசாசு போராட்டத்தில் உள்ளவர்கள், பலவிதமான வியாதி உள்ளவர்கள் படுத்து கிடப்பார்கள். காரணம் என்னவென்றால் அதுல தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவானா. தூதன் குளத்தை கலக்கும் போது யார் முதல்ல போய் அந்த தண்ணிக்குள்ள விழுறாங்களோ, அதாவது குளத்துல இறங்குறார்களோ, அவர்களுக்கு சுகம் உண்டாகும். இது வழக்கமாய் நடந்து வந்திருக்கிறது. அதனால தான் பெதஸ்தா குளத்து பக்கத்தில் இருந்திருக்கிறார்கள். அதுல ஏராளமான பேர் இருந்தார்கள். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கிற பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். இந்த சம்பவம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பரிசுத்த வேதாகமம் கட்டுக்கதைகள் அல்ல. பரிசுத்த வேதாகமம் கற்பனை கதைகளும் அல்ல. பரிசுத்த வேதாகமம் சரித்திர புஸ்தகம். ஐயாமா, சரித்திரத்திற்கும் கதைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கதை என்றால் நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி கற்பனையிலேயோ கட்டு எடுத்து எழுதப்பட்டவைகள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் அதில் அடங்கிய சம்பவங்கள், அற்புதங்கள், இயேசுவால் செய்யப்பட்டவைகள் கதை அல்ல, நடந்த உண்மை சம்பவங்கள். 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் அவர் பிறந்தார். அவர் தேவன். 3.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே ஊழியம் செய்து ஏராளமான அற்புதங்களை, அதிசயங்களை செய்தார். மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். பாவ மன்னிப்பை கொடுத்தார். பரலோகத்துக்கு வழி திறக்கும்படிக்கு தன்னையே பலியாய் சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். அந்த இயேசுவால் செய்யப்பட்ட ஒரு அற்புதம் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெதஸ்தா குளத்து பக்கத்துல ஏராளமான பேர் வியாதிஸ்தர் படுத்திருக்கிறார்கள். சில சமயங்களில் எப்பவாகிலும், எப்போன்னு தெரியாது, குறிப்பிட்ட நேரம் இல்லை, எப்ப வேணா இருக்கலாம், எப்பவாது தூதன் வந்து குளத்தை கலக்குவானாம். தூதன் குளத்தை கலக்கும் போது எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், கொடுமையான வியாதியா இருக்கலாம், மருத்துவரால் கைவிடப்பட்டது, மருந்துகளால் கைவிடப்பட்டது, சுகமாக்கப்பட முடியாத வியாதிக்காரனாக இருந்தாலும் முதல்ல அந்த குளத்துல இறங்குறவனுக்கு சுகம். ஆனால் ஒரு காட்சி இங்கே இருக்கிறது. என்னவென்றால் இது சரித்திரம் என்பதனால் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏராளமான பேர் இதில் சுகம் அடைந்திருக்கலாம். அதுல ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் 38 வருஷமா வியாதி கொண்டவன். எத்தனை ஆண்டுகள்?
38 வருடம். அதைத்தான் வேதம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. யோவான் 5:5. 38 வருடம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எங்கே இருந்தான்? பெதஸ்தா குளத்துக்கு அருகே இருந்தான். 38 வருடமாய் வியாதி. நமக்கு ஒரு நாள் 2 நாள் காய்ச்சல் தலைவலி வந்தாலே நம்மால் தாங்க முடியவில்லை. சில மாதங்கள் ஒற்றை தலைவலி கூட தாங்க முடியவில்லை. 38 வருடமாய் 38 long years வியாதி கொண்டவன் அவன் பெதஸ்தா குளத்து பக்கத்தில் இருக்கிறார். இயேசு ஒரு நாள் அந்த இடத்துக்கு வருகிறார். அவனை பார்த்து கேட்கிறார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனை பார்த்து கேட்டார். அன்றைக்கு அந்த நபருக்கு ஒரு இயேசுவின் சந்திப்பு வந்தது. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஜீசஸ் உடைய என்கவுண்டர் உங்களுக்கு இன்றைக்கு உண்டாகும். இயேசுவின் சந்திப்பு உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு உங்களோடு பேசுகிற செய்தி என்னவென்றால், இயேசுவின் சந்திப்பு, இயேசுவின் சந்திப்பு.